பால்மாது மயோக்கா என்ற தீவுக்கு சென்றிருந்த போது அங்கு எந்தெந்த இடங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் என்று கூறும் பொழுது சொலேர் என்ற இந்த ஊரை சுட்டி காட்டுச்சு. பால்மாது மயோக்காவுக்கு போனால் இந்த ஊரை கட்டாயம் நடந்து பாருங்கன்னு சொல்லி பல இன்டர்நெட் சைட்டுகள் கூறினதால நாங்கள் சென்றிருந்தோம். நடந்து பார்க்க காலநிலை நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் போன காலம் குளிர்காலம். சம்மர் காலத்தில் போயிருந்தால் இந்த இடத்துல நிறைய அனிமேஷன் நடந்திருக்கும். நாங்கள் போனது விண்டர் காலம். ஆகவே ஊர் அழகாகத்தான் இருந்தது. ஆனால் எந்த அனிமேஷனும் நடக்கல. ஒரு அழகான சர்ச் ஒன்று அந்த ஊர் மத்தியில இருந்தது. மிக அழகான ஒரு கட்டட அமைப்பை கொண்ட அந்த சர்ச் பார்க்கறதுக்கும் படம் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்தது. உள்ளுக்கு செல்ல முடியாத அளவுக்கு அது பூட்டி இருந்தது. தெருக்கள் எல்லாம் பளிச்சென்று நல்ல நீட்டா கிளீனா இருந்தது. தெரு ஓரங்களில் இருந்த ரெஸ்டாரண்ட்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்காக வைக்கப்பட்ட மேசைகளுக்கு நடுவில் நெருப்பு மாதிரி ஒன்று எரிஞ்சு கொண்டிருந்தது. அது சூடு கொடுக்கறதுக்காக குளிர்காலத்தில் சாப்பிடும் பொழுது சூடாக இருந்து சாப்பிடுவதற்காக செய்யப்பட்ட ஒரு முறைதான் அது என்று சொல்லலாம். பால்மாது மயோக்கா எப்படியும் ஸ்பெயின் நாட்டு தீவாக இருந்தாலும் கூட அதனுடைய அரசாங்கம் வேறு ஒரு அரசாங்கமாக இருக்கிறதால அந்த நாட்டு கொடியும் வேறு ஒரு கொடியாக இருக்குது. ஊருக்கு நடுப்பகுதியாலையும் ஊரை சுத்தியும் ஒரு விளையாட்டு ட்ரெயின் மாதிரி ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது. அதுல ஏறி இருந்தால் அந்த ஊருடைய அழகான இடங்களை எல்லாம் காட்டுமென்று சொல்லியிருந்துச்சுன்னா. ஆனால் விலையை பார்க்க நிறைய காசாக இருந்தது. நாங்கள் ஏறையில ஒரு இந்தியன் ஃபேமிலி அதில் ஏறி போட்டு இறங்கி வந்துருந்துச்சுன்னா அப்போ வீட்டை கேட்டோம், நல்லா இருந்தது அதில் சுற்றி பார்க்க, நல்ல இடங்கள்லாம் பார்த்தீங்களாண்டா. இல்லை, நடந்து பார்த்த இடங்களை தான் அதிகம் சுற்றி காட்டிச்சு. தாங்களும் இன்டர்நெட்டை பார்த்துட்டு இது அழகான ஊருண்டு தான் வந்ததாம். ஆனால் இந்த ஊர் பெருசாக அந்த சொன்ன அளவுக்கு விசேஷம் இல்லையண்டு. இது என்ன காரணத்துக்காக சொன்ன அளவுக்கு இந்த காலத்தில் விசேஷமாக இருக்கே என்று சொன்னால், குளிர்காலத்தில் அங்கே அனிமேஷன் எதுக்கும் இருக்காது. கோடை காலத்தில் இங்கே அங்கங்க திருவிழா கோலம் பூண்டு அந்த ஊர் மிகவும் கோலாகலமாக இருக்குமென்றது நிச்சயமான ஒரு உண்மை. சில இடங்களுக்கு சில காலகட்டத்தில் தான் போக முடியும். கோடை காலம்தான் பல ஊர்களை அழகுபடுத்தும். ஐரோப்பா நாடுகளை பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்ப்பதற்கு கோடை காலம்தான் சிறந்த காலம். ஆனாலும் கோடை காலத்தில் எல்லாரும் ஒரு நாட்டுக்கு சென்றால் அந்த நாட்டில் விலைவாசி அதிகமாகும், தங்குமிடம் குறைவாக இருக்கும், அல்லது அதிகமான விலையை கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் கியூல நின்றே செல்ல வேண்டும். நாங்கள் கடலுக்கெல்லாம் போயிருந்த போது எந்த அடிபாடும் இல்லாமல், ஆட்கள் நெருக்கடி இல்லாமல் காலை கூட நினைச்சு போட்டு வரக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் சம்மர் நேரத்தில் அந்த கடற்கரைக்கெல்லாம் போனால் கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் கடலுக்கு இறங்கி ஆனந்தமாக குளிக்கலாம். ஏன்னா சூடா இருக்கும் நீர். இப்ப ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று அமைதியா இடத்தை சுற்றி பார்க்கணும்னு சொன்னால் கோடை காலத்துல போகக்கூடாது. ஆனால் அந்த காலநிலைக்கு அந்த இடங்கள் அனுபவிக்கணும்னு சொன்னால் கோடை காலத்துக்கு போகணும். இந்த ஊர்ல ஒரு அழகான துறைமுகம் இருக்குது. அந்த துறைமுகத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு காணொளி செய்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.